2 மாசத்துக்கு அப்புறம் ஆகுனையா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சரி. ஞாபகம் இருக்கா எங்கள? அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்களா? திருப்பி கேட்கணும் அந்த வார்த்தையை. சொல்லியாச்சு. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம். சாப்பிட்டாச்சா? இல்லம்மா நீங்க எல்லாம் சாப்பிடணும் சாப்பிடுவாங்க. எல்லாரும் வந்தவங்க வேணும் வந்தவங்க சாப்பிடுவாங்க. சரி சரி. சாப்பிட்டீங்களா பையங்க? சாமி பாத்தீங்களா? இப்ப தண்ணி குடிக்கணும்னா கூட இதே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க ஆமா. ஓ நீங்க தானா? சூப்பர். சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பழுமாக. சூப்பர். எங்க ஜோவ காணோம்? நீங்க அரிசா உட்கார போனீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்ல, என்ன சொல்லணும்? பிரம்மதேசத்துக்கு வந்திருக்கோம். காலையில் டிஃபன் ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பிட்டு சாமியை பார்க்க போகிறோம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். அது மெயினாக சொல்லணும்ல. இதோ வாங்கிட்டு அந்த சைடு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஆகி சார் ஃபேமிலியோட இருமா. உனக்கு இந்த வாமா வாமா மேக்கப் போட போகியா? உட்காந்து சாப்பிடுங்கன்னா அப்ப நின்றுட்டு சாப்பிடுறதா? அப்படி சொல்லுங்க. கொஞ்சம் உட்காந்து சாப்பிடுங்க. நான் அவங்க 2 பேருமே போயிடு. 2 பேரும் போ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. வச்சோன்னா ஆனால் இலையில எல்லாம் காலி ஆயிடும். அப்போ எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அதனால இப்பவே எடுத்து வரல. ஒன்று பொங்கல் வரணும். அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த இப்பதான் பொங்கல் சொல்லணும்னு நினைச்சா நீங்களே கரெக்டாக எடுக்கிறீங்க. ஏன்னா அவ கொஞ்சம் தான் பொங்கல் பிடிக்காதான். வச்சாச்சுமா. அவள் தான் எடுத்துட்டு இருக்கேன். என்னென்ன அவ்வளோதான். வடை, கேசரி, இட்லி. உங்க பாசையில் சொல்லுங்க. பசியில சாப்பிடுவீங்க. சாப்பிடலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். மனோகர் சார் எடுத்து கொடுக்குறாங்க. சாம்பார் இல்லை, சாம்பார் ஊற்றுறோம். வடை வடை வந்துச்சா? இட்லி ஆட்டமா சூடாக இருக்கு. பொங்கல் வாங்கி இட்லி தான் கொஞ்சம் சூடாக இருக்குது. சாம்பார் போட்டுங்களா? ஸ்வீட் நல்லா இருக்கா? நீ அகன் சார் சொல்லி வகுது எல்லாமே செம்மையாக இருக்கும். டேஸ்டாக இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். 2 கொக்கு சேர்ந்து இட்லி இலையில வச்சா பட்டாங்க. அண்டாங்க இட்லி அண்டாவே வேணுமா? எதுக்கு இப்படி இட்லி எடுத்தா? உட்காந்துங்க. நீங்க உட்காந்துங்க. சார் நீங்களும் பகத்து வாங்கி உட்காந்துருங்க. நான் இங்க ரஷ்மியோட உட்காந்துருக்கேன். கோவிந்த் எனக்குள்ள வந்து கவுனி ஒடியா. பெரிய பிள்ளைக்கு பெரிய
இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு சின்ன. ஐயா சின்ன பாப்பா இது எனக்கு இது சின்ன பாப்பா. ஏமா எனக்கு ஒரு இட்லி போதும். சின்ன அங்க 2 இட்லி வேணும். சின்ன பாப்பா பெரிய பாப்பா. ராதிகா இல்ல ஸ்ரீபிரியா. ராதிகா தானே ஸ்ரீபிரியா ஸ்ரீபிரியாம்மா சின்ன பாப்பா பேரு அம்மா அதுக்கு 2 இட்லி நான் கேசரி அண்ணாவே வாங்க அதனால அண்ணா 2 கண்ணி கேசரி வச்சிட்டாங்க ஐயா வடை அண்ணா வாழ்க்கைன்னா நீங்க 2 கூட வச்சிருக்கீங்க ஓ வாழ்க்கைன்னு சொன்னா நீங்க 2 வடை வச்சுக்குவீங்களா? அடுத்தது சார் ரொம்ப சாமியா பாக்கலையா? ஆமா. பார்த்துட்டு அகத்தியா போங்க சாப்பிடலையா? உட்காருங்க. எவ்வளோ தூரம் இங்க இருந்தா அகத்திய பார்த்து 10 நிமிஷம். சின்ன பாப்பா பெரிய ஏய் புகன் சாப்பிட்டியா? ஆக்ஷன். வாங்க சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். இட்லி நல்ல இட்லி வடை பொங்கல் கேசரி பொங்கல் சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் சுவை லட்சுமி ஸ்வீட் லட்சுமி என் கையெல்லாம் ராஜி சாம்பார் வழியா இருக்கு. சாம்பார் சாம்பார் வழி. நான் உட்கார்ந்திருக்கேன். இந்தா உட்கார்ந்து சாப்பிடுவோம். எல்லாரும் தானே சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிடுவோம். யார் தலைவி? இல்லைன்னா நீங்க தளபதி இல்லை ராக்காயம். யார் இருக்கா? அதாவது இவங்களுக்கு காவல் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படியே சாப்பிடுறது. எல்லாமே தர்பாயி. கொஞ்சமா கொடுக்கணும் அப்புறம் முடியலன்னு நல்ல கேட்டீங்க. காலியாகி ஒன்றும் அதை நீங்க தடுத்து நிறுத்தப்படுறதில்லை. கூட வந்து சந்திரன் தம்பியும் ஒய்ஃப் நல்லா இருந்துச்சு. சாப்பிடுங்க சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. ராஜேஸ்வரி அக்கா நாத்தனார் ஓகே இது டன். இன்னொரு சொல்லிடாமா என்ன சொன்னீங்க? ராஜேஸ்வரி அக்கா நாத்தனார் சூப்பர்.